पूर्णमदमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम अथ अथ योगानुशासनम्। இந்த வித்யா பரம்பரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு விதமான பரம்பரையை சொல்லுவோமா. சதாசிவ சமாரம்பம், தட்சிணாமூர்த்தியிலேருந்து வந்தது சதாசிவ வந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோகத்துக்கு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா யோகசிய பிரதமோ வக்தா ஹிரண்ய கர்ப்பா. யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆச்சாரியார் யாருன்னா ஹிரண்ய கர்ப்பன்னு ஒரு காமன் நேம் சொல்லிடுச்சு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, யார் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பதஞ்சலி மூலமாக, ஆதிசேஷ அவதாரம் மூலமாக, பகவானோட வாகனம், நாராயணனோட வாகனம். அதே மாதிரி சிவ பரம்பரையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கைலாயசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தி பரம்பரையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நந்தி பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரந்தம் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. எப்படி இங்கே பதஞ்சலியோட யோக சூத்திரம் பிரமாண கிரந்தமாக இருக்கோ, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் தான் நம்மளுடைய பிரமாண கிரந்தம். இதோ ஒரு துர்பாகியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய துர்பாகியம். திருமந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற அந்த பரம்பரா, யோக பரம்பரா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போச்சு. ரொம்ப துக்கம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இதோட அதிகமாக இருக்கு. ஏன்னா 3000 பாட்டாச்சா. இதில் இருக்கிறத காட்டிலும் சித்தாந்தங்கள் எல்லாம் விதவிதமானது. என்ன வெரைட்டி நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு 195 சூத்திரத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 3000 பாட்டு அப்படின்னா ஒன்று கூட விட்டு வைக்கணுங்க. ஒன்று கூட யூரின் தெரப்பிலேருந்து ஆரம்பித்து ஒரு சன்னியாசியை எப்படி புதைக்கணும், என்ன பண்ணணும்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கோம். ஒரு துர்பாகியம், பெரிய துர்பாகியம் நமக்கு. திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற பரம்பரை. அப்போ இங்கே வந்துருங்க, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக சூத்திரத்தோட சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாதம் சாதனா பாதத்தோட சம்மரியில் நம்ம நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15வது சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச கிளேஷங்களை பற்றி பேசி முடிச்சாச்சு. பஞ்ச கிளேஷங்களை பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா தியரிக்குள்ளார உள்ள என்ட்ராங்க. கர்மா தியரிக்குள்ளார என்ட்ரு ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியணும். 13வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாதத்தில். சதிமூலே தத் விபாகோ ஜாத்தியாயுர் போகாஹா அப்படின்னு 13ல் சொன்னோம். மூல காரணம் இருக்கின்ற நிலையில், மூல காரணம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கர்மாசயம். அதுக்கு முந்தின சூத்திரத்தில் சொல்லியிருக்கு கர்ம ஆசயம். கர்மமும் வாசனைகளும், ஆசயம்னா வாசனைகள், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலையில் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சித கர்மா, சஞ்சித வாசனை. சஞ்சிதம்னா வேற எதுவும் இல்லை. சஞ்சிதம்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? நல்லா கலெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். அநேக ஜென்மங்களில் நல்லா சம்பாதிக்கப்பட்டது சஞ்சிதம், நல்லா ஆர்ஜிதம் செய்யப்பட்டது வாசனை. நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் வாசனைகளையும் கர்மங்களையும். அது எல்லா ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுதான் மூல காரணம், மூல வேர். அப்போ மூலே சதி, மூலே சதி அப்படின்னா 13வது சூத்திரத்தை சொல்லிச்சு. மூலம் இருக்கின்ற நிலையில் என்ன உண்டாகும் சுவாமி? செடி வரும், மேலே முளை வரும், செடி வரும். என்ன வரும்? தது விபாக்கோ. தது விபாக்கம் அப்படின்னா விதைகளா இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மாலிருந்து மெச்சூரிட்டியாகி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். விபாக்கம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன். கர்மம், கர்மத்தோட பலன். என்ன சுவாமி கர்மத்தோட பலன்? மனசுல எப்பவுமே நல்லா வச்சுக்குங்க. ஒரு நல்ல ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருந்தேன். ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஸ்திரம் படிச்சிருவார். எங்கே படித்தாருன்னு தெரியல, ரொம்ப தெளிவாக படிச்சிருக்காரு. யாரும் பேர் கூட தெரியல, உங்களுக்கு எதுவும் ஒன்று அனுப்பி வச்சாங்க. அந்த சுவாமி கிளியராக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மத்தை யாராலையும் மாற்ற முடியாது. பர்ஃபெக்ட் சாஸ்திரம், நல்ல யோக சாஸ்திரத்தையும் கர்மா தியரியும் விட்டு வச்சிருக்காரு. என்னன்னா கர்மத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரப்தம்னு பேர். அதுக்கு பேர் என்னது? சஞ்சிதத்திலிருந்து கிளம்புனது, முக்த இசுவத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விடுபட்ட அம்பு போல வந்து பார்த்தீங்கன்னா வில்லுல இருந்து கிளம்பிடுச்சு.
கிளம்பிடுச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இலக்கை அடைந்த பிறகுதான் நிற்கும். சரி, இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாத்தியை கொடுக்கும், ஆயுளை கொடுக்கும். அது பிராரப்தம். அப்ப என்ன பண்ணும், சஞ்சித கர்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிராரப்த கர்மா உண்டாகிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப பிறந்து இறந்து நடந்துகிட்டே இருக்கும். சரி, பிறந்து இறந்து ரெண்டாயிடுச்சு, ஜாதி ஆயுள். பிராரப்தத்துல நடுவுல இருக்கிறது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது சொல்றோம் நம்ம, போகாஹா, போகங்கள். இதை அனுபவிக்க வேண்டியது எல்லாம் பிராரப்தம் அப்படின்னு பேரு. புருஷார்த்தத்தை தூக்கி என்ன பண்ணுங்க, தனியா போடுங்க. புருஷார்த்தத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா 3:33 இருந்து 3:40 வரைக்கும் எடுக்கணும். புருஷார்த்தம் எங்க வருது, பிராரப்தம் எங்க வருதுன்னு ரொம்ப தெளிவா தெரியணும். பிராரப்தம் அப்படின்றது கருமத்தினுடைய பலன். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா, ஒருத்தர் கர்மம் பண்ணுனா அதுக்கு பலனா வந்து பணம் கொடுப்பீங்களா? ஒருத்தர் வேலை வந்து லேபரை கூப்பிடுறோம், ஒரு பிளம்பரையோ ஒரு எலக்ட்ரீஷியனையோ கொடுத்து வேலையெல்லாம் பண்ணதுக்கு பிறகு சம்பளம் கேட்டார் அப்படின்னா, சம்பளமாப்பா, அந்த தோட்டத்து வேலை கொஞ்சம் இருக்கு, அதை பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவோமா? பிளம்பிங் வேலை பண்ணா, எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணா பணத்துக்கு பணம் தானே கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவோ அது தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த தோட்டத்து வேலையை பண்ணிட்டு போ, அதுதான் உன்னுடைய சம்பளம் எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கருமத்தோட பலன் கருமமாக இருக்காது. சிம்பிள் தியரி இது. கருமத்தோட பலன் கருமமாக இருக்காது. அப்ப கருமத்தோட பலன் என்னது? புண்ணியேன புண்ணியம், பாப்பேன பாப்பம். பிருகதாரண்யம் சொல்லுது. புண்ணிய கருமத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா சுகம், பாப்ப பலனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா துக்கம். அப்ப சுகத்தையும் துக்கத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் பிராரப்தம். ஜாதி ஆயுள் நடுவுல நடக்கக்கூடிய சுகதுக்க போகங்கள், இதுதான் பிராரப்தம் அப்படின்னு பேர். அது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 14வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னார், கர்மத்தோட பலன் எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியேன புண்ணியம், பாப்பேன பாப்பம். அதேதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், தேஹ்லாத பரிதாபபலாஹா புண்ணியா புண்ணிய ஹேத்துத்வாத். இந்த போகம்னு சொல்லக்கூடிய அந்த பிராரப்தத்துல நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கடந்த ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட புண்ணியம் என்ன பண்ணும், இந்த ஜென்மத்துல பிராரப்தத்துல சுகத்தை கொடுக்கும். நம்ம பண்ண பாப்ப கர்மாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல என்ன கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். ஹ்லாதன ஆனந்தம். அதே நேரத்துல பரிதாபம்னா துக்கம். ஆனந்தத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புண்ணியம் அப்புண்ணியம் சொல்லக்கூடியவைகள். அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளார நான் அனுபவிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் தத்தம் கருமமே கட்டளைக்கல், தத்தம் கருமமே கட்டளைக்கல். கீதால வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா சொல்றாரு. நேற்று வேணும்னு ஒருத்தர் வந்து நம்ம கிளாஸ் போறாரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சாமி பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அவர் ஒரு புண்ணாங்கும் பண்ண மாட்டார். மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டியும் ஈஸ்வரன் வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டார். நம்ம சொன்னோம்ல, அக்னிக்கு பக்கத்துல போனா என்ன ஆகும், குளிர் போகும். நம்ம தான் போகணும். பகவானே பண்ணுவார், பகவானே பண்ணுவார். அப்ப இதுக்கு புருஷார்த்தம் கொடுத்துருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பகவானே எல்லாம் பண்ணுவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரமே தேவையில்லாம போயிருக்குமே. பகவான் எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்துடலாமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. கீதால வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, யாரோட பாப்பத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன், யாரோட புண்ணியத்தையும் நீங்க பண்ற அபிஷேக ஆராதனைகள் எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டார். உங்க பாப்பத்தையும் எடுத்துக்க மாட்டார், உங்க புண்ணியத்தையும் எடுத்துக்க மாட்டார். நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தத்துவத்தையும் நம்ம கர்மா தியரியும் தெரியாம நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண தப்பெல்லாத்தையும் அவர் எரேஸ் பண்ணிடுவார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் முயற்சி பண்ணி பக்தி பண்ணி சாதனை பண்ணி நம்மளோட பாப்பத்தை எல்லாத்தையும் நம்ம தான் வாஷ் பண்ணணும். பகவான் என்னது, சககாரியா இருப்பார், நிமித்த காரணமா இருப்பார். நமக்கு ரொம்ப நிமித்தமா இருந்துகிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அனுமோதனம் பண்றவரா இருப்பார். இப்ப கர்மா தியரி நல்லா தெரியணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்த ஈசுபத், விடுபட்ட அம்பு போல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அனுபவிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அந்த மனசுக்கு வந்துடணும், அனுபவிச்சே ஆகணும். சுகமோ துக்கம். நைட்டு 1 மணிக்கு தலைவலி வருதுங்க, நல்லா படுக்கும்போது ஆனந்தமா படுத்தேன், நல்லா படுத்து சுகமா தூங்கிட்டு இருக்கேன், ஏதோ அப்படின்னு வேக்கப் ஆனா நைட்டு தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலி. அன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, காலையில 4:30 5 மணி வரைக்கும் தலைவலி.
ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு, நல்லா தானே போயிட்டு இருக்கு, எந்த ஃபுட்லயும் ப்ராப்ளம் இல்லை, கிளியரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் தப்பாவே பண்ணலை, ஏன் தலைவலி வருது தெரியாது சாமி, 1 மணிக்கு ஏன் வருது தெரியாது சாமி. அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 41 வயசுல வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. திடீர்னு செத்து போயிட்டாங்க. ஐயோ ஏன் செத்து போனார், அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பிளட் ப்ரெஷர் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, மனுஷன் பர்ஃபெக்டாக இருக்கார். பர்ஃபெக்டாக இருக்கிறவருக்கு ஏன் வந்துச்சு ஹார்ட் அட்டாக், எடுத்துகிட்டு போயிட்டாரு எப்படி. ரோட்டில் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது, பின்னாடி ஒருத்தன் இடிச்சுட்டான், போயிடுச்சு, முடிச்சு போச்சு, 3 உயிர் 4 உயிர் போயிடுச்சு. நேற்று ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். இப்போ ஏன் நடக்குது சாமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய போகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனோ கெட்டவனோ பாப்பியோ புண்ணியாத்மாவோ எவனா இருந்தாலும் என்ன அனுபவிச்சாகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் ரமண பகவானா இருந்தாலும் எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும். முடிஞ்சு போச்சு, புண்ணியமோ பாப்பமோ. ஆனால் டியூயல் பர்சனாலிட்டி நான் சொல்லியிருக்கேன்ல, 2 இருக்கு நம்மள்கிட்ட. அவரை விதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்மா பாடியை கொடுக்கும், இன்னொன்று என்ன இருக்கு, வாசனா. அப்போ முந்தின ஜென்மங்கள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு நல்லா அனுஷ்டானம் பண்ணி குரு சம்பிரதாயத்தில் வந்து நல்ல வேதாந்தத்தெல்லாம் கேட்டு வந்திருந்தோம்னா அந்த வாசனை நம்மளை என்ன பண்ணும், வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போகும். ஆனால் வாசனை இழுத்துக்கிட்டு போய் இந்த ஞானத்தெல்லாம் செரிமானம் பண்ணாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கர்மா என்ன பண்ணும், உங்கள் தேகத்தில் என்ன கொடுக்கணுமோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சுகமோ துக்கமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒன்னே ஒன்று காரியம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பிரசாத புத்தியோட பகவானோட பிரசாதம் அப்படின்னு மென்று முழிங்க. நேற்று ஆந்திராக்காரர் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யுகாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்களாம் எங்கள் வீட்டில் அம்மாலாம் கொடுக்குற பிரசாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயிலையும் வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அதிகமாக கசப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. வேப்பம் கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 80% இருக்கும். கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஐயோ கசக்குதே, வாயை துப்பிடக்கூடாது, அப்படியே மென்று முழுங்கணும்னு சொல்லுவாங்க வீட்டில். இன்னைக்கு ஆந்திராக்காரரோட இதில் பார்த்தா தேன் எல்லாம் போட்டு பழம்லாம் போட்டு பிரசாதம்னு வந்து பார்த்தீங்கன்னா திராட்சையெல்லாம் போட்டுக்கிடுவாங்க. ஏங்க இதெல்லாம் இருக்காதுங்க. இவங்க இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா பிரசாதத்தையே கூட தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. இப்போ யுகாதி பிரசாதம் தெலுங்கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை வந்து நான் எடுத்து நல்லா ஆனந்தமாக சாப்பிட்ற மாதிரி பாயசம் மாதிரி கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க இப்போ? அதோட கான்செப்டே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கசப்பாக இருந்தாலும் புளிப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் அப்படியே பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்ணணும். இதுதான், வேற சாய்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் 15வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு என்னன்னா, ஒரு விவேக்கி இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவான் விவேக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். என்னப்பா இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒண்ணுதாங்க, சர்வம் துக்கம் துக்கம் துக்கம்னு தீர்மானம் பண்றான். எப்படி துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் துக்கம் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம துக்கம். பரிணாமம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கிடைச்ச வஸ்து கிடைச்சது அப்படின்னா அதை போகம் பண்ண இந்திரியங்கள் எல்லாம் க்ஷயமாகும், ஜீரணமாயிட்டே இருக்கும், இந்திரியங்கள் கெட்டு போகும். ஒண்ணு கிடைச்சு போகம் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம துக்கம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வஸ்து கிடைக்கல அப்படின்னா ஏங்கியே வந்து துக்கத்தை அடைவோம், அதுக்கு பேரு தாப்ப துக்கம். சரி, ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 2மே ஆகல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், சம்ஸ்கார துக்கமா மாறிடும். சம்ஸ்கார துக்கம் என்ன, வாசனையை பதிவு பண்ணிட்டு போயிடும். சுக வாசனையை பதிவு பண்ணிட்டு எனக்கு அந்த சுகம் வேணும் அந்த சுகம் வேணும் அந்த சுகம் வேணும்னு உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்கார துக்கம். ஒரு நல்ல காஃபியை குடிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கிற காஃபி உள்ள போனாலும் துக்கத்தை போய் தரலாம், காஃபியா இதெல்லாம் குடிக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்கும். கொஞ்சம் கம்மியாகும் போதும் ஒரு சுகத்தோட அனுபவத்துல இருந்து ஒரு பின் பாயிண்ட் கம்மியாச்சுனாலும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு மனசு வராது. அதுக்கு பேர் சம்ஸ்கார துக்கம்னு பேர். ஒவ்வொரு சுக அனுபவமும் ஒரு துக்கத்தோட விதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சுக அனுபவமும், நான் இந்த உலகத்துல எதையெல்லாம் அனுபவம் பண்றனோ அது எல்லாம் என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதைய போட்டுட்டு போகுது. என்ன விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரம் அப்படின்ற வாசனை, அதை விட்டுட்டு போயிடுது. அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு சுகத்தோட பின்னாடியும் துக்கம் மறைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் சம்ஸ்கார துக்கம்னு பேர்.
இது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டாலும் இந்த 3 குணங்களோட விருத்தி விரோதம் சொல்றது. 3 குணங்களோட மாறிக்கிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த 3 குணங்களும் மாறுவதனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுகமும் துக்கமும் மோகமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவேகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கமேவ சர்வம், சர்வம் துக்கமேவ இது விவேகின அப்படின்னு விவேகி கன்க்ளூஷன் வர. இந்த உலகம் மொத்தம் என்ன சுவாமினா துக்கமயம். வேற சொல்லி நேற்று பாடம் முடிஞ்சா இன்னைக்கு பாடம் வந்து 16வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்குது. கர்மா தியரி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப புதுசா ஒரு 4 ஐட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றார் பதஞ்சலி. மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த சாஸ்திரம் எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு இது தெரியாது. ஒரு பூரண சாஸ்திரம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரண சாஸ்திரம் நான் கைவலி நவநீதத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். தமிழ் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவலி நவநீதம் ரொம்ப பிரசித்தமா இருக்குல்ல. கைவலி நவநீதம் படிக்கிறவங்களெல்லாம் நான் நிறைய பேரை தமிழ்நாட்டுல நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த விருதுநகர் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, காரைக்குடி பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க. என்னோட பார்வையில எப்படி தெரியுவாங்க, சாணி மாதிரி இருப்பாங்க. லிட்டரலா சொன்னா வந்து மாட்டு சாணி மாதிரி இருப்பாங்க. நான் கொஞ்சம் இதா பேசுறேன்னு நினைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைவல்ய நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் பாட்டு காணும், பின்னாடி கொஞ்சம் பாட்டு காணும், கொஞ்சம் பக்கத்தை காணும், அவ்வளவுதான். ஒரு பூரண சாஸ்திரம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதன சதுஷ்டயத்தை சம்பாதிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தனை முக்தன அனுபூதி பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கூட்டிட்டு போறதா இருக்கணும். அதுதான் பூரண சாஸ்திரம் அப்படின்னு பேர். பூரண சாஸ்திரம். ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? ஔவையார் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்சம் இல்லப்பான்றாங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா விட்டாச்சு, அறம்பொருள் இன்பம் மட்டும்தான் இருக்கோழிய வீடு வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. புருஷார்த்தத்துல பரம புருஷார்த்தம் மோட்சம். அதனால திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா பூரண சாஸ்திரமா நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க, ஒத்துக்க மாட்டேன். ஆனா அவங்கதான் அரங்கேற்றம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணது. அவங்க என்னன்னா அரங்கேற்றமே நடந்திருக்காது, ஆனா அது பூர்ண சாஸ்திரம் இல்லை. அப்ப பூர்ண சாஸ்திரம்னா என்ன சுவாமி? யாருக்காவது கேள்வி வரும். எதை வச்சு ஒரு சாஸ்திரத்தை பூரணம்னு சொல்லுவோம் அப்படின்னா, 4 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூரணம் அப்படின்னா 4 விஷயங்களை பத்தி சர்ச்சா பண்ணணும். என்னென்ன விஷயம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேயம், அதுக்கப்புறம் ஹேய ஹேத்து, அதுக்கப்புறம் ஹானம் ஹானோபாயம். ஹேயம், ஹேய ஹேத்து, ஹானம் ஹானோபாயம். இந்த 4 விஷயங்களை பத்தின விஷயம்தான் பூரண சாஸ்திரமா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். இதை பத்தி சொல்லணும். ஹேயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேயம்னா சம்சாரம். ஹேயம் இஸ் ஈக்குவல் டு சம்சாரம், துக்கம். ஹேயம் அப்படின்றதுக்கு லிட்ரல் மீனிங்கா என்ன எடுக்கலாம் அப்படின்னா, தியாகம் செய்ய யோக்கியமானது. எது தியாகம் செய்ய யோக்கியமானது? இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உன்னை தியாகம் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். துக்கமே மாபூத், துக்கம் எனக்கு வரவே கூடாது. சுகமே சியாத், சுகம் எனக்கு உண்டாகட்டும், துக்கம் எனக்கு உண்டாகவே கூடாது. அப்ப இந்த மொத்த ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை தியாகம் பண்ணணும்ன்றதுதான் முக்கியமானது. துக்கம் தியாகம் பண்ணது எது? தியாகம்னா ஹேயம்னு அர்த்தம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தான் தியாகம் செய்ய யோக்கியமானது. எது துக்கம்னு கேட்டீங்கன்னா சம்சாரம், அவ்வளவுதான். அப்ப ஹேயத்துக்கு அர்த்தம் சம்சாரம். ஒரு சாஸ்திரம் என்ன பண்ணணும், அந்த ஹேயம்னா என்ன, சம்சாரம்னா என்னன்றத வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த சம்சாரம் நமக்கு ஏன் வந்துச்சு சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேய ஹேத்து சொல்லணும். ஹேய ஹேத்து ரெண்டாவது என்னது? சதுர்வியூக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 2வது வியூகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சார துக்கத்துக்கு எது காரணம்? ஹேய ஹேத்து. ஹேயம்னா சம்சார துக்கம், அதுக்கான காரணம் எதுவோ அது ஹேத்து. ஹேய ஹேத்து அப்படின்னா சம்சார துக்கத்திற்கு எது காரணம் சொல்லணும். அது பைபிளா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், இல்ல தம்மபதமா இருக்கட்டும், எந்த கிரந்தமா இருந்தாலும் இத சொல்லணும். சம்சாரம்னா என்ன, சம்சார துக்கம் என்ன. 3வது சொல்லணும் ஹானம். ஹானம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோக்ஷம்னு அர்த்தம். ஹானம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். மோக்ஷம்னா என்ன அப்படின்னு தெளிவா சொல்றதா இருக்கணும்.
அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹானோ உபாயம், ஹானோபாயக அப்படின்னு 4வது. ஹானோபாயம்னா மோட்சத்துக்கு எது உபாயம், சாதனம் எது அப்படின்னு சொல்லணும். இந்த 4த்தையும் சொல்லி முடிச்சாதான் அது பூரண கிரந்தம். அச்சா, இதுல முதல்ல ஆரம்பிக்கிறார் 16வது சூத்திரம். இன்னைக்கு பாடத்துல ஆரம்பிக்கிறார். ஹேயம் துக்கமனாகதம், ஹேயம் துக்கமனாகதம், ஹேயம் துக்கமனாகதம். ஹேயம் துக்கம் அநாகதம். ஹேயம் இஸ் ஈக்வல் டு சம்சார துக்கம். இந்த சம்சார துக்கம் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்ய யோக்கியமானது. சம்சார துக்கம் ஹேயம், தியாகம் செய்ய யோக்கியமானது. எந்த தியாகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாகத துக்கம் ஹேயம். மாத்தி போடுங்க. அநாகத துக்கம் அப்படின்னா ஃபியூச்சர்ல சம்பவிக்கக்கூடிய துக்கத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், தியாகம் செய்ய முடியும். என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறத தியாகம் பண்ண முடியாதா சுவாமி கேள்வி வரும் இல்ல. இப்ப நான் தலைவலியில இருக்கேன் சுவாமி, இந்த சம்சாரம் இப்ப இருக்கு எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய சம்சார துக்கத்தை தான் நாசம் பண்ண முடியும்னு சொல்றீங்களே. ஆமா, சத்தியம். இந்த சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஹேயம் துக்கம் அநாகதம். இதுக்கு என்ன ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை காட்டிலும் விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. விற்த்தியில சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதீதஸ்ய கதத்வாத், கடந்து போன துக்கம். ஐயோ, எனக்கு சின்ன வயசுல என்ன வயிற்று வலி வரும் தெரியுங்களா, ஐயோ அப்படின்னா போயிடுச்சு இல்ல, போ கடந்து போனது போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. கதத்வாத், அதீதஸ்ய கதத்வாத். கடந்து போன துக்கங்கள் எத்தனை கோடி ஜென்மங்கள் நம்ம பிறந்தோம் இறந்தோம் என்னெல்லாம் அனுபவிச்சோம் தெரியாது, அதெல்லாம் போயிடுச்சு. கதத்வாத், சென்று விட்ட காரணத்தால். அதே நேரத்துல வர்த்தமானஸ்ய, இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கமே இந்த துக்கம், வர்த்தமானம்னா நிகழ்காலத்துல இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அனுபவிக்கிற போகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு விற்த்தியில, சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றார், வர்த்தமானஸ்ய போகே நைவ க்ஷயாத், வர்த்தமானஸ்ய போகே நைவ க்ஷயாத். இதை எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். வர்த்தமான துக்கமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்துல நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஜென்மம் வந்துருச்சுன்னா ஜாத்தி ஆயுள் போகம் சம்பவிச்சாச்சு. இதை நீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவிச்சுதான் நாசத்தை அடைய முடியும். போகம் கொடுத்துதான் நாசமாகும். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், விடுபட்ட அம்பு போல, முக்த இசுவத். வில்லுல இருந்து கிளம்பின அம்பு அதுக்கு தெரியாது மானா இல்ல சிங்கமா புலியா அப்படின்னு, அதுக்கு தெரியாது. முயலான்னு தெரியாது. ரொம்ப அப்ராணி, விட்டுறலாம் அப்படிலாம் கர்மம் பார்க்காது. அம்பு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு அப்படின்னா முயல், ஐயோ முயல் சின்ன குட்டி பாவஞ்சி அப்படின்னா பார்க்காது, அடிச்சிடும். ஐயோ மானாச்சே பாவமாச்சு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு கர்மம் என்னது, ஜடம். கர்மம் என்னது, ஜடம். அதுக்கு அறிவுலாம் இல்லை. யாரை வந்து ஹிம்சை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. ஐயோ சாமி பொழைச்சி போட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 50 வயசு இருந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ஜென்மத்தை முக்தி அடைக்கலாம், அதெல்லாம் தெரியாது. படுத்தி எடுக்கும், யாரா இருந்தாலும் படுத்தி எடுக்கும். நான் சொல்லுவேன், என்னோட சிஷியர் வந்து நரகரின்னு இறந்து போயிட்டார். ரொம்ப எறும்பு கடிச்சா தாங்க மாட்டாரு ஜீவரு. நான் பார்ப்பேன், நான் இன்னுங்க என்ன சரீரங்க அது. சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆளு எறும்பு கடிச்சா தாங்க மாட்டார், துடிச்சு போயிடுவார். அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கிறோம், அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், பூ மாதிரி இருக்கும் சரீரம். எனக்கு நினைச்சு பார்க்குறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. நான் தான் யோசிச்சு பார்க்குறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவரை ஹார்ட் அட்டாக் வந்து பெயினோட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. முடியாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு போங்க, மேலே வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சேஞ்ச் பண்ணும்போதே, இதில் வந்து ஆம்புலன்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போதே பெட்டில் இருந்து போயிடுச்சு. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எப்படி வலியை தாங்கியிருப்பாரு அவரு. ஒரு சின்ன எறும்பு கடிச்சாவே, சின்ன பிள்ளையார் எறும்பு கடிச்சாவே வந்து தாங்க மாட்டாரே அவரு. அப்போ அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்கூடாது, என்ன பாவம் இல்லை அவரு. சாஃப்டா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆயிருக்கலாம்ல, உயிர் அப்படியே அனாயாசேன மரணம் நடந்திருக்கலாம்ல, அப்படிலாம் இல்லை.
அந்த கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறது சுவாமினும் தெரியாது, மகா பாதகனும் தெரியாது. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுத்துதான் முடியும். இதெல்லாம் மனசுக்குள்ள நல்லா ஏத்திக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அடையப்பட்டதை ஜாத்தி ஆயுர் போகம் அடையப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. பிராரப்த கர்மா போகேன க்ஷயாத், போகத்தினால்தான் நஷ்யத்தி, நாசத்தை அடையும். அது நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அநாகதமேவ துக்கம் ஹேயம் இத்யர்த்தம். அப்ப என்ன சொல்ல வரீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்து போனதை ஒண்ணும் பண்ண முடியாது, போயிடுச்சு. அப்ப அதனால என்ன பண்ணுங்க, என்னென்னலாம் போனதெல்லாம் போனது மாதிரிதான், இப்ப இருக்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரே சாய்ஸ் என்னங்க, இனி பிறக்க கூடாது சார். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இனி ஜென்மம் சம்பவிக்காம இருக்கிறதுக்கான காரியத்தை மட்டும்தான் பார்க்கலாம். அப்ப இனி வரக்கூடிய ரீபர்த் இருக்கே, அதை தடுக்கிறது மட்டும்தான் நம்மளால முடியும். ஹேயம் துக்கம் அநாகதம், அநாகத துக்கம் ஹேயம். இனி வரக்கூடிய துக்கம் அநாகதம், அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், தியாகம் செய்ய முடியும். இப்ப நம்ம பண்றதெல்லாம் அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் 17வது சூத்திரம் சொல்லுது சுவாமி, அந்த ஹேயம் சொல்லக்கூடிய துக்கம் சம்சாரம் இருக்குல்ல சுவாமி, அதுக்கு எது காரணம் சுவாமி? 2வது வியூகம், சதுர் வியூகத்துல முதல் வியூகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேயம், 2வது வியூகம் எதுனா ஹேய ஹேத்து. ஹேய ஹேத்துனா என்னது சுவாமி? சம்சாரத்திற்கு எது காரணம்? வேதாந்தமும் இங்கேயும் ரெண்டும் ஒரே விஷயம்தான், தப்பே இல்லை, கிளியரா போயிட்டே இருங்க. திரஷ்டு திருஷ்யயோகோ சையோகோ ஹேய ஹேத்து, திரஷ்டு திருஷ்யயோகோ சையோகோ ஹேய ஹேத்து. நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? திரஷ்டா. திரஷ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? திரஷ்டா. திரஷ்டானா யார்? பார்ப்பவன், சைத்தன்யம், ஆத்மா. இவனும் கூட யார் இருக்கா? திருஷ்யம். திருஷ்யம்னா என்ன அர்த்தம்? மாயா. நான் பார்க்கிற இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் திருஷ்யம். புத்தி, மனசு, இந்திரியம், தேகம் எல்லாம் திருஷ்யம். யாரு? நான், பார்ப்பவன் நான். இந்த ரெண்டுத்தோட சையோகம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு நிக்கிறது தான் ஹேய ஹேத்து. சையோகம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்பந்தத்துல 2 சம்பந்தம் இருக்கு, பிரதானமா நிறைய சம்பந்தம் இருக்கு, தர்க்கம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். 2 மட்டும் முதல்ல எடுத்துங்க. ஒண்ணு நித்திய சம்பந்தம், அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமவாய சம்பந்தம்னு பேரு. நித்திய சம்பந்தம் சமவாயா. அனித்திய சம்பந்தம் எது அப்படின்னா சையோகம். அனித்திய சம்பந்தம் சையோகம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கையை வந்து நான் இப்ப இணைக்கிறேன், பிரிச்சிடுறேன், இணைக்கிறேன், பிரிக்கிறேன். அப்ப இப்ப 2 கையும் சம்பந்தப்படுது இல்ல, இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனித்திய சம்பந்தம். பிரிச்சிடலாம். நான் தான் சொல்லுவேன், அனித்திய சம்பந்தம்னா என்னன்னா, எச்ச போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஓட்டுறது முன்னாடி காலத்துல. நித்திய சம்பந்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்டிங் பண்றது. நல்லா கேஸ் வெல்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே பிரிக்க முடியாது, சேதாரமாய் தான் பிரிக்க முடியாது. ஆனா ஸ்டாம்ப் ஒட்டினீங்கன்னா பிரிச்சிடலாம். இதே மாதிரி இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியதும் திரஷ்டாவும், இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த லோகம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, தேகமும் ஜெகத்தும் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, நான் இந்த தேகம் சிங்க் ஆயிடுச்சு. இந்த தேகாதிகளோட இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு நிக்கிறதுக்கு பேரு சையோக சம்பந்தம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்திற்கு காரணம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 18வது சூத்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சம்பந்தம் தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் திருஷ்யத்தோட லட்சணம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தம் இப்படிதான் சொல்லுதா சாமி, சம்பந்தத்தை தான் சொல்லுதா அப்படின்னா ஆமா, சம்பந்தத்தை தான் வேதாந்தம் என்ன பண்ணுது, அதுக்கு பேர் என்ன பண்ணுதுன்னா அத்தியாரோபம் அப்புறம் அத்தியாசம் அப்படின்னு ரெண்டு டெர்மினாலஜி எப்பவுமே புரிஞ்சு வச்சுக்கணும். சொல்ல போறோம். இந்த ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி சம்பந்தப்படுறதுன்னு சொல்றோம்ல, இத வந்து சாஸ்திரத்துல வேதாந்தத்துல என்ன பண்ணுன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி பாக்குறதுன்னு சொல்றோம். இங்க சயோக சம்பந்தம் 2 இப்ப 2 இப்படி இருக்கிறது, ஒண்ணு இணையுது, ஒண்ணு திரஷ்டா ஒண்ணு திருஷ்யம், இது 2 ஒன்னா இணையிறதுன்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒண்ணு எது, நான்,
இந்த நானுக்கு மேல இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோப்பமாகுதுன்னு சொல்லுது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரத்திற்கு எதுப்பா காரணம்னா அத்தியாரோபம். சம்சாரத்துக்கு எது காரணம்னு கேட்ட என்ன சொல்லும்? அத்தியாரோபம். ஒன்றுக்கு நானுக்கு மேல இந்த தேகாதிகளை நான் ஏற்றி வச்சு பார்க்கிற நான் பரமஹம்சானந்தா. நானுக்கு மேல எதை ஏற்றி வச்சுட்டேன்? பரமஹம்சானந்தாவை தூக்கி மேல வச்சுட்டேன். இதுக்கு பேரு அத்தியாரோபம்னு பேர். இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றது அப்படின்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தோட லட்சணம் முதல்ல தெரியணும் நமக்கு என்னன்னு. அதுக்காக 18வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தோட லட்சணத்தை முதல்ல சொல்லுது. திருஷ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாக்கு ஏற்கனவே என்ன லட்சணம் பார்த்திருக்கோம்? அவித்யாக்கு 2 லட்சணம் பார்த்திருக்கோம் முன்னாடியே. பஞ்ச கிளேஷங்கள்ல 2 லட்சணம் பார்த்திருக்கோம். அவித்யாக்கு என்ன பார்த்தோம்? அதுக்கு முந்தின சூத்திரம் அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அதுக்கப்புறம் தான் அவித்யா தான் 4 கிளேஷங்களுக்கும் லேண்டு. அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்னா வாசனா. என்ன வாசனை? பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். 4 வாசனை. எத்தனாவது சூத்திரம் அது? 6. 4வது சூத்திரம். 4வது சூத்திரமும் 5வது சூத்திரமும் அவித்யாவோட லட்சணத்தை சொல்லுது. பிரசுப்த தனு விச்சின்ன உதாராகா. இந்த 4 தான் வாசனைகளுக்கு பேர் தான் அவித்யா. ஒரு லட்சணம். 2வது லட்சணம் தான் என்ன பார்த்திருக்கோம்? அனித்ய அசுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுக ஆத்மக்யாத்திர் அவித்யா. 2 லட்சணம். முதல் லட்சணம் வாசனைய அவித்யான்னு சொல்லுச்சு. 2வது லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இக்னோரன்ஸை வந்து பாத்தீங்கன்னா விபரிய ஞானத்தை அவித்யான்னு சொல்லுச்சு. இப்ப இந்த 3வது லட்சணம் சொல்லுது இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய அவித்யா மாயா. இது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். 18வது சூத்திரம். பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். அற்புதமான சூத்திரம். இந்த அவித்யான்னு சொல்லக்கூடியதுதான் திருஷ்யம். இந்த அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மகம். முதல் லட்சணம் என்னது? இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்றோம்? திரிகுணாத்மகம்ன்ற லட்சணம் பண்றோம். திரிகுணாத்மகம்னு என்ன சுவாமி? சத்வம் ரஜஸ் தமஸ். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா அவித்யா. மாயாயினாலும் அவித்யினாலும் ஒண்ணுதான். பிரகிருதினாலும் மாயினாலும் ஒண்ணுதான். அவித்யானாலும் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே பேரு, ஒரே அர்த்தம் தான். திரிகுணாத்மகம்னு என்ன அர்த்தம்? சத்வரஜஸ் தமஸ் நீங்க சொல்லல, அதோட தன்மையை வச்சு சொல்லியிருக்கு. குவாலிட்டியை, அதோட இதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி பண்ணுது குணத்தை வச்சு. எப்படி? சத்துவகுணம் என்னது அப்படின்னா பிரகாசம். பிரகாசம் நிர்மலம் சத்துவகுணம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா கிரியா ஆக்ஷன் பண்றதெல்லாம் ரஜோகுணம். ஸ்திதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். ஸ்திதின்றது தமோகுணம். அது அப்படியே இருக்கும், ஒன்றும் பண்ணாது, அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். மோகம் செயலின்மை, அதுக்கப்புறம் வந்து மோகம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம்ன்றது பிரகாசம் ஞானம் ஸ்திதி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செயல் இருக்காது. சத்துவ குணத்திலையும் செயல் இருக்காது, காரியம் இருக்காது. தமோ குணத்திலையும் காரியம் இருக்காது. ஆனா சத்துவகுணம் பிரகாசம், ஆனா தமோ குணம் என்னது? மோகம், இருட்டு, ஒண்ணு பிரகாசம், இவ்வளவுதான். அதே நேரத்துல கிரியா இது ரஜோகுணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன். ஆக்ஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கு பின்னாடி என்ன தெரியுங்களா இருக்கணும்? காமக்ரோதம். அப்ப காமக்ரோதத்தோடு கூடிய ஆக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரஜோகுணம். இந்த 3 குணங்கள் இதுதான் அவித்யா. ஒவ்வொரு லட்சணமா பாருங்க. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் ஒரு லட்சணம், 3 ஆக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த 3 குணங்கள் வெளில தெரியுமா? குணத்தை பார்க்க முடியுமா யாராவது? அவ்யக்தம் குணம் வந்து அவித்யா, அவ்யக்தம், வெளியில தெரியாது. அப்ப அவித்யா வெளியில தெரியாது அப்படின்னா எது தெரியும்? அதோட காரியத்தை வச்சு, காரியானுமேயா,
காரியத்தை வச்சுதான் அனுமானம் பண்ண வேண்டும். என்ன காரியம் சுவாமி? பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். 2வது லட்சணம். இந்த அவித்யா தான் பாத்தீங்கன்னா மூலமா இருக்கும்போது 3 குணங்களோட இருக்கு. அது வெளிப்படும் போது, காரியமா வெளிப்படும் போது என்னவாகுது? பஞ்சபூத்தங்களா எதெல்லாம் இருக்கோ, சூக்ஷ்ம பூத்தங்கள், ஸ்தூல பூத்தங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத்தங்கள்ல இருந்து உண்டான இந்திரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம் அப்படின்னு பேரு. பூத்தங்கள் பஞ்சபூத்தங்களா இருக்கிற இந்த தேகம் பஞ்சபூத்தம் தானே. இந்த தேகம் பஞ்சபூத்தம், இந்த ஜெகத்து பஞ்சபூத்தம். அப்ப இது எல்லாம், இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம் சொல்லியாச்சு, பஞ்சபூதாத்மகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னது? இந்திரியாத்மகம். இந்திரியம்னா என்னது? அப்படின்னா எத்தனை இந்திரியங்கள் இருக்கு? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கருமேந்திரியம், அப்புறம் ஏகாதச இந்திரியம் மனசு. 11வது இந்திரியம் மனசு. வேதாந்த யோகத்திலையும் சாங்கியத்திலையும் பாத்தீங்கன்னா மனசை 11வது இந்திரியமா சொல்லியிருக்கு. அப்ப 11 இந்திரியங்களும் இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் திருஷ்யம். 2வது லட்சணம். 3வது லட்சணம் கேள்வி கேட்குது, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அது இதெல்லாம் என்னது? மாயா மாத்திரமிதம் சர்வம் அத்வைத்தம் பரமார்த்ததக. நான் காலையில கிளாஸ்ல படிச்சு காட்டுறேன் பாத்தீங்களா? இது எல்லாம் யாரு பண்ணுனான்னு கேட்டீங்கன்னா மாயா தான் இது எல்லாம் பண்ணுச்சு. பிரகிருதே கிரியமானானி குணக்கருமானி சர்வசா. 3:27 பகவத்கீதையில சொல்லுது. இது எல்லாம் யாருப்பா பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணக்கருமானி சர்வசா. பிரகிருதி தான் பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயாவா இருக்கிற அந்த பிரகிருதி தான் பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. பிரகிருதியோட 3 குணங்களால் தான் இது எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு பண்ணிச்சு சுவாமி இதெல்லாம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா 3வது லட்சணம் சொல்லுது, போகாபவர்கார்த்தம் திருஷ்யம் சொல்லுது. இந்த ஆத்மாக்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீவாத்மாக்களுக்கு பாத்தீங்கன்னா போகத்தை கொடுப்பதற்காக கண்ணு காது மூக்கு வழியா எல்லா இந்திரிய போகங்களையும் பண்றதுக்கு இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கு. இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற ஜீவாத்மா இருக்கான்ல, அவன் அனுபவிக்கிறதுக்காக இந்த தேகத்தை படைச்சது, அவன் அனுபவிக்கிறதுக்காக இந்திரியங்களை படைச்சது, அதுக்கு ஃபீடிங் பண்றதுக்காக விஷயத்தை பாத்தீங்கன்னா அநேக விஷயங்கள் இந்த ஜெகத்தை படைச்சது. அப்ப தேகம், இந்திரியங்கள், அதுக்கப்புறம் இந்த வெளியில இருக்கக்கூடிய ஜெகத்து, இதையெல்லாம் மாயை படைத்தது, அவித்யா படைத்தது, கிரியேட் பண்ணுச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா போகத்துக்காக. ஃபர்ஸ்ட் எப்போ இதை போகம் பண்ணி ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி ஏதோ குரு கிருப்பையினால, ஈஸ்வர கிருப்பையினால, குரு கிருப்பையினால, சாஸ்திர கிருப்பையினால அவன் பண்ண புண்ணியம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போது ஒரே ஒரு கொஞ்சோண்டு வைராக்கியம் வந்துருச்சுன்னா, விவேக வைராக்கியம். அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் நிஸ்சாரம், இது எல்லாம் பொய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாயா அப்படின்னு, இதெல்லாம் அவித்யா, இதெல்லாம் துக்க சுரூபம். எப்ப வைராக்கியம் வருதோ அப்ப என்ன ஆகும்? அப்ப வருடம் மோட்சம் கிடைச்சு தான் தானா நிக்கிறது வந்துடும். பரவைராக்கியம் கிடைச்சிரும். பரவைராக்கியம் கிடைச்ச பிறகு தான் தானா நிற்பான். சொஸ்வரூபே அவஸ்தானம். தான் தாண்ல நிக்கிறதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா மோட்சம் சொல்லக்கூடிய அப்பவர்க்கம் கொடுக்குது. அப்ப மாயாதான் போகத்தையும் கொடுக்குது, மாயாதான் பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தையும் கொடுக்கிறவன். மோட்சதாயினி அம்பாள் பாத்தீங்க அப்படின்னா என்னது? மோட்சதாயினி. துர்கையை சொல்லும் போதே சொல்லுவோம், துர்கதி நாசினி. துர்கா துர்கதி நாசினி, நாசம் பண்றவள், சம்சாரத்தையே நாசம் பண்றவள். அதனால அவள் பேர் பாத்தீங்கன்னா துர்கதி நாசினின்னு பேர் சொல்லியாச்சு. 18வது 3 லட்சணம் 18 சூத்திரத்துல. திரிகுணாத்மகம் பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம், பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். 3 லட்சணம் சொல்லியாச்சு. மொத்தம் ஏற்கனவே 2, இங்க பாத்தீங்கன்னா 3, மொத்தம் 5 லட்சணங்கள் அவித்யாவை பத்தி இங்க சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 19வது சூத்திரம் சொல்லுது, இந்த அவித்யா பாத்தீங்கன்னா எப்படி கிரியேஷனை பண்ணுச்சு, என்னெல்லாம் கிரியேஷன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷா விசேஷலிங்க மாத்திர அலிங்கானி குணபர்வாணி. ஒன்னா இருக்கிற அவித்யா என்ன பண்ணுச்சு? திரிகுணாத்மிகா மாயாவா இருக்கிறது
எத்தனை பிரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் பிரிக்குது விசேஷ, அவிசேஷ, லிங்க மாத்திர, அலிங்கானி, குணபர்வாணி. பருவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மூங்கில் கணுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு மூங்கில்ல கணுவா இருக்குமா? மலையாளத்தை கணு சொல்லுவாங்களா? இல்ல பருவம். கணுனா தெரியுமா உங்களுக்கு? அந்த மூங்கில்ல இது இருக்குல்ல, பிரேக், கரும்புல கூட இருக்கும். இப்ப இந்த விரலையே இருக்குல்ல, இதெல்லாம் பருவம்னு பேர். ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு, பருவம். கணு இல்ல, அவங்களுக்கு மலையாளத்துல 2-3 பேர் பாடம் கேட்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியறதுக்காக கேட்குறாங்க. பருவம், பருவம்ன்றதுக்கு அர்த்தம் கணு. அவித்யால வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கணுக்கள் இருக்கு அப்படின்னா, எத்தனை பருவங்கள் இருக்குன்னா 4 பருவங்கள் இருக்கு. என்னென்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பெஷல், விசேஷம்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல். என்ன சுவாமி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சாங்கிய காரிக்கை அவங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப கிளியராகவே அதில் சொல்லும். இப்போ இருந்தாலும் நான் சொல்றேன், விசேஷம் எத்தனை சுவாமி அப்படின்னா உங்களோட தமிழாக்கத்தில் ரொம்ப கிளியராக நான் எழுதியிருப்பேன், விற்த்தியில எழுதியிருப்பேன் நான். விசேஷம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் பஞ்சமகா பூதங்கள் 5. அதுக்கப்புறம் இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, ஒரு மனசு, 11 இந்திரியங்கள். அப்ப 11 இந்திரியங்கள் பிளஸ் பஞ்சமகா பூதங்களை சேர்த்தீங்கன்னா எத்தனை வந்துடும்? 16 ஐட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேஷம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அவிசேஷம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிசேஷம்ன்றது 2வது பருவம். அவிசேஷம், அவிசேஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள், சூக்ஷ்ம பூத்தங்கள் சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அகங்கார தத்துவம் 1. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துக்கு தான் வேதாந்தத்துல நம்ம என்ன பண்ணுவோம், புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மான்னு பேர். அகங்கார தத்துவத்துக்கு பேர் பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மாட்டிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மன ஆகாச சம்பூதகன் தைத்திரியம் சொல்லு பாத்தீங்களா, அந்த பிரம்மாட்டிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள் எல்லாம் உண்டாச்சு. அதுக்கு பேர் தான் அகங்கார தத்துவம்னு பேர். அகங்கார தத்துவம் 1, பஞ்ச தன்மாத்திரைகள். இதுக்கு பேர் என்ன பேரு? அவிசேஷங்கள்னு பேர், சாமானியம்னு பேர். இந்த மொத்த ஜெகத்திலையும் இந்த தன்மாத்திரைகளும் அகங்கார தத்துவமும் பேஸா இருக்கும், எல்லாத்துலயும் சாமானியமா இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க மாத்திரம் அப்படின்னு சொல்றது. லிங்க மாத்திரம்னா என்ன அர்த்தம்? வெறும் அடையாளம் மட்டும் இருக்கும். லிங்க மாத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், அடையாளம் மட்டும் இருக்கும். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்தத்துவம்னு பேர். 1, ஒரே ஒரு தத்துவம் மகத்தத்துவம். மகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? புத்தி. மகத்தத்துவம்னு என்ன அர்த்தம்? புத்தி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இத வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லுவோம், விஷ்ணுன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 4வதா இருக்கிறது அலிங்கம் அப்படின்னு பேரு. இன்னைக்கு காலையில பாடத்துல பார்த்துட்டு இருக்கோம்ல அவ்யக்த மூர்த்தினா, இன்னைக்கு கீதால பார்த்துக்கிட்டே இருக்கோம். 9:4 பார்த்தோம்ல பகவான் எப்படி இருக்கார்? அலிங்கம். அலிங்கம்னா அவ்யக்தம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த அடையாளமும் இல்லை பகவானுக்கு. அவ்யக்த மூர்த்தினா ததம் இதம் விஸ்வம். இந்த மொத்த ஜெகத்தும் அவ்யக்தத்தினால மூடப்பட்டிருக்கு ஈஸ்வரனால. அதுக்கு பேர் என்ன பேரு? அலிங்கம்னு பேரு. அலிங்கமா இருக்கிறவருக்கு தான் லிங்கம்னு ஒண்ணு கொடுத்து அடையாளப்படுத்தி நம்ம உபாசனை பண்ணிட்டு அடிச்சவங்களுக்கு. அப்ப அலிங்கம்னு பேரு, அதான் அவ்யக்தம் அப்படின்னு பேரு, வெளிப்படாத தத்துவம். இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா தத்துவம். ஆச்சா, இந்த 4ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவித்யாவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? அவித்யாவோட பருவங்கள். மொத்தம் எத்தனை தத்துவம் வந்துருது? விசேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 16, அவிசேஷத்துல 6, அப்புறம் லிங்க மாத்திரம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா 1, அவ்யக்தம் 1. மொத்தம் எத்தனை ஆச்சு? 22, 23, 24. சாமி 24 தானே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மான்னு ஒண்ணு சேர்த்தீங்கன்னா 25 தத்துவம் வந்து கூட வந்து 25. இது வந்து அவித்யால 24. அவித்யாக்கு அந்நியமா திரஷ்டான்னு ஒருத்தன் இருக்கான்ல, திரஷ்டான்ற ஒரு ஆத்மாவையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 25 தத்துவங்கள். சாங்கியத்திலையும் யோகத்திலையும் 25 தத்துவங்கள். அதுல 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட தத்துவம், அவித்யா தத்துவம் சொல்லியாச்சு. இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20வது சூத்திரம் ஆரம்பிக்குது.
2 சூத்திரத்துல அவித்யாவோட விஷயங்களை சொல்லிட்டு ஏற்கனவே 2, இப்போ ஒரு 2 சொல்லியாச்சு. 5, 6, 4, 5, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18, 19, 4, 5, 18, 19 4 சூத்திரங்கள் அவித்யாவை பத்தி சொல்லிட்டு திரஷ்டாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. திரஷ்டாவோட சொரூபம் என்ன சுவாமி? 20வது சூத்திரம் சொல்லுது. திரஷ்டா திருஷி மாத்திரஹா, திரஷ்டா திருஷி மாத்திரஹா शुद्धोऽपि प्रत्ययानुपश्यः, शुद्धोऽपि प्रत्ययानुपश्यः, द्रष्टा दृशी मात्रः, शुद्धोऽपि प्रत्ययानुपश्यः. ரொம்ப அற்புதம். திரஷ்டான்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டான்னு சொல்லக்கூடிய ஆத்மா. ஆத்மா தான் திரஷ்டா. திருஷ்ய விவேகத்தை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகம் இருக்குல்ல, திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத், திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத், திருகேவ ஆத்மா விவேகினஹ, திருகேவ ஆத்மா விவேகினஹ, ஆத்மானாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிஹி. ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகம் இது. ரொம்ப முக்கியமானது. எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் அனாத்மா. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க. ஒரே ஸ்லோகம் போதுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் சரி, சிவனே வந்தாலும் சரி, பக்தா என்னோடு இரு அப்படின்னு சொன்னா, போயா போயா நிலம் பொய்யா போயான்றணும். ஈசனோட ஆயினும் ஆசையரும் போயா, சும்மா மாயாஜாலமா காட்டுற உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு போ, உன் பொண்டாட்டியோட ஒதுங்கி போ அப்படின்னு. சும்மா மாயா வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து டான்ஸ் காட்டுறியா நீ அப்படின்னு. எதெல்லாம் எனக்கு தெரியுதோ, திருஷ்யமா இருக்கோ, அதெல்லாம் என்னது? அனாத்மா சியாத். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், திருகேவ ஆத்மா விவேகினக. திருக்குனா பார்ப்பவன் மட்டும்தான், திரஷ்டா மட்டும்தான் ஆத்மா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. இங்க சொல்லுது திரஷ்டாவோட சொரூபம் என்ன சுவாமி, லட்சணம் என்ன திரஷ்டாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா திருஷி மாத்திரம். திருஷி அப்படின்றது இந்த இடத்துல என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சைத்தன்ய மாத்திரம்னு அர்த்தம் எடுக்கணும். வெறும் சைத்தன்யம். சைத்தன்யம் என்ன அர்த்தம்? வெறும் அறிவு, பியூர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு, வெறும் உணர்வு, வெறும் உணர்வு. அது கூட வேற எதுவும் சேர்த்துடக்கூடாது. எந்த மசாலாவை சேர்த்தா அது மாயாவாயிடும். எந்த மாயையும் இல்லாமல் வெறும் இருப்பா, வெறும் வந்து அறிவா, வெறும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வா இருக்கிறது மட்டும்தான் சைத்தன்யம்னு பேரு. அப்ப பார்ப்பவன் அப்படின்னா யாரு? நான். அந்த நானோட சுரூப்பம் என்ன? பார்ப்பவனும் யாரோ ஒருத்தரும் இருக்காது, நான் தான் பார்க்கிறவன். அந்த நான் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சைத்தன்ய சுரூபம், நான் சைத்தன்ய சுரூபம், அப்படிதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் எப்படிப்பட்டது சுவாமி? ரொம்ப சுத்தம் சுவாமி. சுத்தோ அபி. ஆனா கூட நான் ரொம்ப சுத்தம் தான். ஆனாலும் என்ன பிரச்சனை தெரியுங்களா? என்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை போய் யாராவது கேட்டாங்க அப்படின்னா, சாமி எல்லாத்தையும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. சாமி என்ன பண்ணுவார்? கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இல்லை சதா கொஞ்சம் அவர்கிட்ட பார்த்தாவே பயம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுவாமியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட மனசுல இருந்து வரக்கூடிய தாட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஐடென்டிஃபை பண்றோம். பிரத்யய அனுபஷ்யா. ஒவ்வொரு பர்சனோடையும் ஒருத்தர் காமியா இருக்கார், ஒருத்தர் குரோதியா இருக்கார், ஒருத்தர் மோகியா இருக்கார். இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுல உண்டாகக்கூடிய தாட்ஸ் இருக்குல்ல, விற்த்திகள்னு பேர். பிரத்யங்கள் அப்படின்னா ஞானங்கள்னு பேர். தாட்ஸ், புத்தி விருத்தி, மனோவிருத்தி. இததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரத்யம்னு பேரு. புத்தியில உண்டாகக்கூடிய பிரத்யம் விற்த்திகள், எண்ணங்கள். மனசுல உண்டாகக்கூடிய எண்ணங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் அப்படின்ற அந்த சுத்த சைத்தன்ய தத்துவத்தை நம்ம என்ன பண்றோம்? ஐடென்டிஃபை பண்றோம். ஆத்மா எப்பவுமே சுத்தமா இருந்தாலும் கூட அந்த ஆத்மாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மனசு புத்தியில எந்த விதமான தாட்ஸ் உண்டாகுதோ அந்த தாட்ஸை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்றோம்? ஐடென்டிஃபை பண்றோம். அவர் ரொம்ப குரோதி, ரொம்ப கோபி, அவர் ரொம்ப காமி, அவர் ரொம்ப மோகி, அவர் ரொம்ப லோபி, ரொம்ப ஆசைப்படுறார், ரொம்ப லோபி அப்படின்னு வந்து அவர் ரொம்ப கெட்டவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப தர்மாத்மா,
ரொம்ப புண்ணியாத்மா அப்படிலாம் நம்ம சொல்றோமே, இது எல்லாம் ஆத்மாவோட லட்சணம் இல்லைங்க. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆத்மா சுத்தம், சைத்தன்ய சொரூபம். ஆனா பக்கத்துல இருக்கிற மீடியம் என்னது? மனசு புத்தி தான் மீடியம். அதுல இருக்கக்கூடிய தாட்ஸுக்கு ஏத்த மாதிரி பார்க்கப்படுகின்றான் அந்த ஆத்மா. அனுபஷ்யகனா அந்த தாட், பிரத்யம்னா தாட்ஸ், அந்த தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்து பார்க்கப்படுகின்றான், அத மாதிரி பார்க்கப்படுகின்றான். அப்ப யாரும் இங்க ஆத்மாவை பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை யாரும் பாக்குறதே இல்லை. சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் அவினஷ்யத்சு வினஷ்யந்தம் அவினத்சு வினஷ்யந்தம் யக பஷ்யதி சக பஷ்யதி. யாரு உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லாம் ஒரே சுத்தம்னு பாக்குறான் அவனையும் பார்க்கிறான். இதெல்லாம் வேஷம்னு பாக்குறவன் தான் கரெக்டா பாக்குறான். எல்லாம் வேஷம், இதெல்லாம் மாயாமயம். அப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அசுத்தம். இருக்கிற ஒரே ஆத்மா தான் அது சுத்தமானது. அப்படி பார்க்கணும். ஜீவாத்மா எல்லாம் வாஸ்தவத்துல சுத்தம் தான். 20வது சூத்திரம் பார்த்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 21வது சூத்திரம் சொல்லுது, ததர்த்தயேவ திருஷ்யஸ்ய ஆத்மா ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா. சரி, இந்த புருஷனோட போகத்துக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தோட ஆத்மான என்ன அர்த்தம்? ஆத்மான்றதுக்கு அர்த்தம் சொரூபம்னு எடுத்துக்கணும். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல சொரூபம். திருஷ்யஸ்ய ஆத்மான என்ன எடுக்கணும்? திருஷ்யத்தோட சொரூபம். திருஷ்யத்தோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே மாயாவோட லட்சணத்தை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கோம்? பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் ஒண்ணு, அது விட்டுருங்க. அப்புறம் 2வது லட்சணம் என்ன பார்த்தோம்? பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம், அதையும் விட்டுருங்க. அப்புறம் 3வது லட்சணம் என்ன பார்த்தோம்? போக அபவர்கார்த்தம் திருஷ்யம் பார்த்தோம்ல, அதை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பர்பஸ் தான் மாயைக்கு. திருஷ்யஸ்ய ஆத்மா, திருஷ்யத்தோட சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா ததர்த்த ஏவ. ததர்த்தனா என்ன அர்த்தம்? புருஷஸ்ய அர்த்த ஏவ. புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுப்பதற்காகத்தான், கொடுப்பதுதான் திருஷ்யத்தோட சுரூபம், வேற எதுவும் இல்லை. இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த ஜெகத்தும் திருஷ்யம். இந்த தேகம் திருஷ்யம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய 24 தத்துவங்களும் திருஷ்யம். இந்த திருஷ்யம் என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ததர்த்த ஏவனா புருஷஸ்ய அர்த்த ஏவ. புருஷனுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் திருஷ்யம் சொல்லக்கூடியதோட சுரூபம் இருக்கின்றது. ஒய்ஃப் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மல்டிபர்பஸ் மிஷினா இருக்கிறது மட்டும்தான் ஒய்ஃபோட வேலை. ஆதி காலத்துல அனாதி காலத்துல இருந்து இதே வேலை தான். வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒய்ஃப் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வேற என்ன வேலை இருக்கு? எதுக்கு மேரேஜ் பண்ணீங்கல்ல? யாருக்கு சுகந்தம் கொடுக்க போறீங்க நீங்க? அதேதான் சாங்கிய பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படியே விவகார சத்தியம், அப்படியே லிட்ரலா இது பண்ணலாம். நான் வந்து நீங்களாம் கொஞ்சம் நியூ ஜென்ரேஷன் ஆயிட்டீங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர், என்னோட அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கதவை லாக் பண்ணி படுக்கிற வரைக்கும், காலையில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ராத்திரி லாக் பண்ணுற வரைக்கும் அம்மாவோட வேலை தான். என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பார்த்தா பசங்களுக்கு வந்து காலையில் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட் காஃபி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் பசங்களை எழுப்பணும், அவங்களுக்கு நல்லா குளிப்பாட்டி எல்லாம் இது பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்கணும், வடகம்லாம் போடணும், மிளகாலாம் அரைச்சி வைக்கணும், சமையல் பண்ணி வைக்கணும், அப்புறம் ஈவினிங் வர பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் நல்ல வெரைட்டியாக சமைக்கணும். அவருக்கு என்ன இதே காயா அப்படின்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், அம்மா வந்து வெரைட்டியாக சமைக்கணும், ஒரே மாதிரி சமையல் இருக்கக்கூடாது, தூக்கி போட்டுருவாரு அப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் பசங்களையும் ஹஸ்பண்டையும் எல்லாம் பண்ணி 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 கடைசியில் மிச்சம் ஏதாவது இருக்குமா சாமி அம்மாக்கு? நான் இப்போதான் பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறேன். நானும் எவ்வளோ அரக்கனாக இருந்திருக்கேன்னு இப்போதான் தெரியும். அம்மாக்கெல்லாம் வந்து யோசிக்காம நான் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதையும் பாத்திரத்தையும்
வலிச்சு சாப்பிட்டு போயிடுறது. நல்லா இருக்குன்னா நல்ல வடையா இருக்கே, அம்மாவுக்கு ஒரு 2 வைப்போம் அப்படின்னு வச்சது இல்லை, எல்லாத்தையும் பசங்க சாப்பிடுவோம். அம்மா வந்து கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிட்டு படுப்பாங்க. அப்ப போகம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மாக்கெல்லாம் போகம் ஒண்ணுமே இல்லை சாமி. யாருக்கு போகம்? ஜீவாத்மாக்களுக்கு தான், பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் போகம். அம்மாவோட வேலை போகத்தை கொடுக்கறது மட்டும்தான் அம்மாவோட வேலை. அதுதான் இங்க சொல்லுது. ததர்த்த ஏவ அப்படின்றதுக்கு அர்த்தம் புருஷனுடைய பிரயோஜனத்திற்காக மட்டுமே இருப்பதுதான் திருஷ்யத்தினுடைய சொரூபம். நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே லிட்ரலா நம்மளுடைய விவகார சத்தியம். சரி, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற ரொம்ப முக்கியமான சூத்திரம் 22வது சூத்திரம். கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத். கிருதார்த்தம் பிரதியும் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கிருதார்த்தம் பிரதி நஷ்டமப்யநஷ்டம். கிருதார்த்தம் பிரதி நஷ்டமப்யநஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத். ததன்ய சாதாரணத்வாத். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்வைத வேதாந்தத்துக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதம் வந்து பாத்தீங்கன்னா அநேக புருஷவாதம், சாங்கியமும் யோகமும் அநேக புருஷவாதம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கிற ஆத்மா தனி 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 தனி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஞானம் அடைஞ்சாருன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா, அபவர்க்கம் சொல்லக்கூடிய கைவல்யத்தை ஒருத்தர், ஒரு ஆத்மா ஜீவாத்மா கைவல்யத்தை அடையுது அப்படின்னா, கைவல்யத்துக்கு அர்த்தம் என்ன பார்த்திருக்கோம்? தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். சொரூபத்துல தன்னுடைய பார்ப்பவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுதல் எதுவோ அதுதான் மோட்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்திலையும் அதுதான், இதுலையும் அதுதான். சொஸ்வரூப அவஸ்தானம் மோட்சம் இத்யபிதீயதே. தான் தன்னில் தன்னுடைய சொந்த சொரூபத்தில் நிலை பெறுவது எதுவோ அதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம முன்னாடியே 2வது சூத்திரத்திலே பார்த்துட்டோம். ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். சரி, ஒருவேளை ஒரு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டா. இப்ப நம்ம ஒரு 52 பேர் 53 பேர் பாடம் கேட்கிறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்லைட்டட் ஆயிட்டார், தன்னோட சொரூபத்துல நின்றுட்டார். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்ன பேர் அப்படின்னா கிருதார்த்தகன்னு பேர். வேதாந்தத்திலையும் கிருதாத்மான்னு பேர் சொல்லுவோம். செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன். யாரு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சவன்? போகத்தை அனுபவிச்சுட்டான், வைராகியம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான்லையும் வைராகியத்தை அடைஞ்சு தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். அப்ப அவனுக்கு இனிமே பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, மோட்சத்தையும் அடைஞ்சாச்சு, பண்ண வேண்டியது இல்லை. அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்தவன், கிருதாத்மனகான்னு பேர். அப்ப அந்த கிருதாத்மாவா இருக்கிறவனுக்கு அவனை குறித்து பிரதி கிருதார்த்தம் பிரதி நஷ்டம். அவனுக்கு மாயா இருக்கு, அவித்யா இருக்காப்பான்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவனை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயை என்ன பண்ணிடுச்சு? இல்லாமல் போய்விட்டது, நஷ்டமாயி போச்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம குரூப்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்லைட்டட் ஆயிட்டார் அப்படின்னா இப்ப கேள்வி வருது, இந்த மதம் என்ன மதம் சொல்லிருக்கோம்? அநேக புருஷவாதம். 52 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்லைட்டட் ஆயிட்டார், மீதி இருக்கிற 51 பேரும் தனித்தனி ஆத்மா. இப்ப 51 பேருக்காக வந்து பாத்தீங்கன்னா மாயா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒர்க் பண்ணணும் இல்ல? மாயா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா 22 வயசுல வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 22 வயசுல வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னா அப்ப மீதி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அம்மா என்ன பண்ணணும்? பையன் போயிட்டான், ஒரு பையன் போயிட்டான் அப்படின்னு கிச்சன் எல்லாம் இழுத்து மூடி வீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா எங்கேயாவது? அம்மா என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்காக வந்து ஹஸ்பண்டுக்காகவும் மற்ற சில்ட்ரன்ஸ்க்காகவும் குக்கிங் பண்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா? இதேதான். ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டான்றதுக்காக கிச்சன் எல்லாம் இழுத்து மூட மாட்டாங்க, செய்ய வேண்டியது சமைச்சு போகத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப 52 பேர் நம்ம குரூப்ல வந்து ஒருத்தர் என்லைட்டட் ஆயிட்டாலும் மீதி இருக்கிற 51 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும்? போகத்தையும்
கூட வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்தவங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கறதுக்காக அது என்ன ஆகும் இருக்கும். ஒருத்தர் போயிட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யா போயிடாது. அதுதான் இங்க சொல்லுது, நஷ்டம் கிருதாத்தன் முக்தி அடைஞ்சவனுக்கு அது நஷ்டம் ஆயிடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தது அந்நியத்து சாதாரணத்துவாத் அனஷ்டம். தது அந்நியத் சாதாரணத்துவாத்துன்னு அர்த்தம், மற்ற புருஷர்களுக்கு அது போகத்தையும் அபவர்க்கத்தையும் அந்த மாயா தத்துவம் அந்த அவித்யா தான் கொடுக்கறதுனால, அம்மாவா இருந்து கொடுக்கறதுனால அது என்ன பண்ணும், நஷ்டமாகாம மற்றவர்களுக்கு இருக்கும். ரமணர் இருந்தார், ரமணர் போயிட்டாரு. ரமணருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கெல்லாம் உலகம் இருக்கு இல்லைங்க. இப்ப கேள்வி கேட்கிறோம், ரமணர் உலகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்ப நமக்கும் உலகம் இல்லாம போயிருக்கணும்ல? நமக்கு உலகம் இல்லாம தானே போயிருக்கணும். ஆனா நமக்கு உலகம் இருக்கு. ஆனா அவர் சொல்லிட்டாரு எப்படி உலகமே இல்லைன்ட்டு போயிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த சாங்கிய பிலாசபியை கரெக்டா பிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். அவர் முக்தி ஆயிட்டார், அவருக்கு லோகம் இல்லாம போச்சு, மாயை இல்லாம போயிடுச்சு. ஆனா நம்ம எல்லாம் இருக்கோம், நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயா என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னும் போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மோட்சத்தை வைராக்கியம் வந்தா மோட்சத்தையும் கொடுக்கும். எது வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி ஜீவாத்மா முக்தி அடையிற வரைக்கும் என்ன பண்ணும், அம்மா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து விளையாட்டு ஆட்டம் பாட்டம் பாடிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் 4 கிளாஸ் 3 கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஆட்டம் போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். சாப்பிட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம், 8 மணிக்கு தூங்கி போயிடுவோம். ஆள் காலி, முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா வருவார். அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பொறுமையா எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். அப்புறம் கடைசியில ஒரு பிரதர், பிக் பிரதர் வருவார். கடைசியில செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு அப்பாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ளார நைஸா உள்ள வருவார். அம்மா லைட்டா கதை திறந்து வச்சிருப்பாங்க, அப்படியே உள்ள வருவார். வந்தோடனே அம்மா வந்து சத்தம் போடாம அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுவாங்க. அப்ப அம்மாவோட வேலை எது வரைக்கும் இருக்கு, கடைசி பையன் சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் அம்மா பேக்கப்ல இருக்காங்க. சேம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி எது வரைக்கும் இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி ஜீவன் முக்தி அடையிற வரைக்கும் அந்த மாயா அவித்யா தத்துவம் என்ன பண்ணும், நல்ல போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ முக்தனான புருஷனுக்கு அது இல்லாமல் போனாலும் கூட முக்தி அடையாத மற்ற ஜீவாத்மாக்களுக்கு அது இருக்கவே செய்கிறது அப்படின்னு புரிஞ்சு. எத்தனை சத்துரு வியூகத்துல எத்தனை வியூகம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஹேயம் ஹேய ஹேத்து இந்த 2 பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 3வது சொல்ல ஆரம்பிக்குது, திருஷ்யம் திரஷ்டா இருக்குல்ல. இந்த 2த்தும் வந்து பாத்தீங்கன்னா சஞ்யோகமாச்சுன்னு சொன்னீங்கல்ல சாமி. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹேய ஹேத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், திரஷ்டு திருஷ்ய சஞ்யோகயோகோ ஹேய ஹேத்துன்னு பார்த்துருக்கோம். இந்த சம்சாரத்துக்கு காரணம் திரஷ்டாவும் திருஷ்யமும் என்னாச்சு, சிங்க் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம்ன்றதை இங்க சொல்ல ஆரம்பிக்குது பாருங்க, ஒரு முக்கியமான சூத்திரம். ஸ்வஸ்வாமி சக்தியோகோ சுரூப உபலப்தி ஹேதுகு சம்யோகः. ஸ்வஸ்வாமி சக்தியோகோ சுரூப உபலப்தி ஹேதுகு சம்யோகः. ரொம்ப முக்கியமான சூத்திரம். ஸ்வஸ்வாமி, ஸ்வ அப்படின்னா சுவாமி. திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வ சொத்துன்னு அர்த்தம். ஸ்வன்றதுக்கு அர்த்தம் சொத்து, அசட். அதுக்கப்புறம் சுவாமி, அசட்டை உடையவன் யாரு, சுவாமி, உடையான் அப்படின்னு பேர். சுவாமிக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உடையார் அப்படின்னு பேர். எதை உடையவர், மாயையை உடையவர், அவித்யாவை உடையவர். அப்ப ஸ்வானா அசட்டு சொத்து, திருஷ்யம்னு பேரு. சுவாமி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உடையவர்னு பேரு, எஜமானர்னு பேரு, புருஷன் ஆத்மா. இந்த 2த்தோட சக்தியோகோ, இந்த 2த்தோட சக்தியும் சொரூப உபலப்தி. சொரூப உபலப்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புருஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தான் சொல்லக்கூடிய அந்த திரஷ்டான்ற புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருஷ்யத்தோட சுரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைந்தான் என்றால், திருஷ்யத்தோட சுரூபம் என்ன அர்த்தம், நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரிய, என்னோடது நம்ம சொல்றோம்ல, ஏன் தலை, ஏன் கை, ஏன் வாய், ஏன் புத்தி, ஏன் மனசு, என்னோட இந்திரியங்கள் சொல்றோமா.
அப்போ என்னோடது என்னோடதுன்னு சொன்னா என்ன ஆயிருது? நான் சுவாமி. என்னுடையவைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாம், மனசு புத்தி சித்தம் எல்லாம் என்னுடையவை. உடையவன் யாரு? சுவாமி, நான். அப்ப என்னோடது என்னோடதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் நான் அடையும் போது அந்த அடைதலுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சையோகம்னு பேரு. சையோகம்னா என்ன அப்படின்னா, நான் நானா இல்லாம திருஷ்யமா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடது என்னோடதுன்னு. இதுக்கு என்ன பேர் சொல்ற வேதாந்தத்துல? மமகாரம். அத்தியாசத்துல பாத்தீங்கன்னா 2 அத்தியாசம் சொல்லியிருக்கோம். வேதாந்தம் படிக்கும்போது இந்த இடம்லாம் வரும்போது பழைய கிளாஸ் எடுத்து கேட்டீங்கன்னா தெரியும். அத்தியாசம் 2 அத்தியாசம். என்ன அத்தியாசம் சொல்லியிருக்கோம்? அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம், அத்தியாசம்னா அத்தியாரோபத்துக்கு காரணமா இருக்கிற மாயாக்கு பேரு, அவித்யாக்கு பேரு அத்தியாசம் பேரு. பிரம்மசூத்திரத்துல அத்தியாச பாஷ்யம்னு முதல் பாஷ்யம் பிரம்மசூத்திரத்துல சங்கரர் எழுதுவார். அத்தியாசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் அவித்யாக்கு பேரு. அவித்யாக்கு பேரு பாத்தீங்கன்னா அத்தியாசம். அவித்யானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கயிறு கிடக்குது. அந்த கயிற்றுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா முதல் காரியம் என்ன நடக்கணும்? இருட்டு, அரை இருட்டு என்ன பண்ணும்? கயிறை மறைச்சிரும். அப்ப அந்த கயிறை மறைச்ச அரை இருட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு அத்தியாசம்னு பேரு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மறைக்கப்பட்ட கயிறுக்கு மேல பாம்பு கிரியேஷன் ஆச்சு. அப்ப பாம்புக்கு பேர் என்ன பேருன்னா, பாம்பை நம்ம பாக்குறதுக்கு பேரு அத்தியாரோபம்னு பேரு. அத்தியாரோபம், சூப்பர் இம்போஸ். அப்ப சூப்பர் இம்போஸ் ஆகிறது காரியம், சூப்பர் இம்போஸ் நடக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆஃப் லைட் நம்ம சொல்ற அரை இருட்டு அந்த காரணம், அதுக்கு பேர் அத்தியாசம்னு பேர். அப்ப வேதாந்தத்துல அவித்யாக்கு இன்னொரு பேர் அத்தியாசம்னு பேரு. அந்த அத்தியாசத்தினால உண்டாகிற காரியம் எதுவோ அதுக்கு பேர் அத்தியாரோபம்னு பேரு. அதே மாதிரி நான் கயிறு மாதிரி இருக்கேன், நானுக்கு மேல இருக்கிற அந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மறைச்சிருது, அத்தியாசம். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா, நான் தேகம் மனசு புத்தி சித்தம் எல்லாத்தையும் நானுக்கு மேல ஏத்தி வச்சு நான் பார்க்கிறேன். அத்தியாசம் அவித்யா. அத்தியாரோபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மேல ஏத்தி வச்சிருக்க இந்த தேகாதிகள் எல்லாம் அத்தியாரோபம். அப்ப இந்த 2 விதமான அத்தியாசம் அத்தியாரோபம் 2 விதமா பண்ணப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம் 2 விஷயம் இருக்கு. தர்மி அத்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தர்மி அத்தியாசம் முதல்ல நடக்கும். தர்மத்தை உடையவன் தர்மி. இந்த நானுக்கு மேல நான் முதல்ல என்ன ஏத்தி வச்சேன்னா, நான் சுத்த சைத்தன்யம், நான் திரஷ்டா திருஷி மாத்திரை. அதன உண்மை லட்சணம் பார்த்தோம். திரஷ்டா திருஷி மாத்திரை, வெறும் பார்ப்பவன் மட்டும், சைத்தன்ய மாத்திரம் தான் திரஷ்டா நான். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு எதை ஏத்தி வச்சுட்டேன்? முதல்ல அத்தியாசம் என்னது? நான் தேக அப்படின்னு முதல் தேகத்தை ஏத்தி வச்சுட்டேன். இதுக்கு பேர் தர்மி அத்தியாசம்னு பேர். தேகத்தை ஏத்தி வச்ச மாத்திரத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? 2வது அத்தியாசம் என்னது? தர்ம அத்தியாசம். ஐயோ நான் பாத்தீங்கன்னா ரொம்ப லீன் ஆயிட்டே இருக்கேன் ஜி, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரே வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ். பாருங்க இங்கெல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷே இல்லை, இங்கெல்லாம் போயிடுச்சு. இந்த கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கருவளையமா இருக்கு, ரொம்ப சுகர் அதிகமா இருக்கும் போல இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷு போயிடுச்சு. ஐயோ என் புத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருந்துச்சு தெரியுங்களா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோகமே மெமரிக்கு வரவே மாட்டேங்குது, போச்சு, ஐயோ போச்சு. நிறைய சாஸ்திரங்கள் கிராமர் ரூல்ஸ் எல்லாம் போச்சு, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தர்க்கம்லாம் எவ்வளவு நல்லா தெரியும், இப்பெல்லாம் தர்க்கமே தெரியாம போச்சு அப்படின்னு புத்தியில இருக்கக்கூடியதை நான் என்ன பண்றேன்? புத்தியோட மெமரி லாஸ் 2த்தையும் நான் நினைச்சுக்கிறேன். தேகத்தோட வெயிட் கெயின் வெயிட் லாஸ் 2த்தையும் என்னோடது நினைச்சுக்கிறேன். என் மனசு ரொம்ப சுத்தமா இப்ப இருக்கு, முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு, இப்ப மனசு நல்லா சுத்தமா இருக்குன்னு மனசோட தர்மத்தை என்னோடதுன்னு பாக்குறேன். கண்ணு பாத்தீங்கன்னா அப்பப்ப நல்லா தெரியுது, அப்பப்ப தெரியாம போகுது. காது இப்பெல்லாம் காது 2 காது கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தால காது கேட்கல, ஒரு காது கேட்கலன்னு, இப்ப காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு, 2வது காதும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு அபிமானம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன்? குறை நிறை எல்லாத்தையும், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பாக்குறேன். எப்படி?
நான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். நான் மெலிஞ்சனா இல்ல தேகம் மெலிஞ்சுதா? தேகம் மெலிஞ்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் மெலிஞ்சு போயிட்டேன்னு சொல்றேன். எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்ற. எனக்கு மெமரி லாஸ் ஆகல, புத்திக்கு மெமரி லாஸ் ஆகி போச்சு. என்னோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப சொச்சமா இருக்குன்ற. என் மனசு சொச்சமா இருக்கு. நான் வந்து எப்பவுமே நித்திய சுத்தம் நான். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்குன்ற. என்னோட கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வந்து நான் இல்லை. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணு நல்லா தெரியுது, என் கண்ணு நல்லா தெரியுது. எனக்கு பசிக்குதுன்ற. எனக்கு பசிக்குது இல்லப்பா, வயிறுக்கு பசிக்குதுன்னு சொல்லணும். தலைவேதனையா இருக்குன்றோம். நமக்கு எனக்கு தலைவேதனையா இருக்குன்றோம். எனக்கு தலைவேதனையா இருக்கு. தலைக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னா கரெக்டு. எனக்கு தலைவேதனையா இருக்கு. எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது இல்லை. திருநெல்வேலிக்காரங்க சூப்பரா பிரயோகம் பண்ணுவாங்க. வயிறு பசிக்குதுன்னு கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. வயிற்றுக்கு பசிக்குது, கரெக்டு தானே அது, வயிற்றுக்கு பசிக்குது. ஆனா நம்ம என்ன பிரயோகம் பண்றோம், பொதுவா எனக்கு பசிக்குது அப்படின்றோம். அப்ப தேகாதிகள்ல இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாத்தையும் நான்ல ஏத்தி பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம்னு பேரு. தேகத்தையே நான் நினைக்கிறதுக்கு பேரு தர்மி அத்தியாசம்னு பேரு. இதுதான் சம்சாரம். அப்ப இது இரண்டு ஏன் சாமி நடந்துச்சு அப்படின்னா, சுவாமியா இருக்கிற நான் என்னுடைய அசத்தாய் என்னுடையதுன்ற இந்த இந்த விஷயத்தை எல்லாத்தையும், தேகாதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ற, இதோட சுரூபத்தை எல்லாத்தையும் நான் எடுத்து ஸ்வீகாரம் பண்றேன் பாத்தீங்களா. அந்த எடுத்து சிங்க் பண்ணி ஸ்வீகாரம் பண்றதுக்கு பேர் தான் சையோகம்னு பேர். சொரூப உபலப்தி ஹேத்து. இந்த சொரூபம் என்ன, இந்த மாயையோட சொரூபம் என்னது, போகாபவர்கார்த்தம். அதான பார்த்தோம். அப்ப இந்த சொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மாயையோட இந்த அவித்யாவோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகம் கொடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட சொரூபம். இந்த சொரூபத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கு காரணமா இருக்கிறது, தேகத்திலிருந்து எனக்கு வந்து என்ன கிடைக்குது, சுகம் துக்கம், சுகம் துக்கம், சுகம் துக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த இந்த சுரூபத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சுகதுக்க அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ அந்த காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சையோகம்ன்றதுதான் காரணம். இந்த சையோகம்ன்றதுக்கு பக்கத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாசம். வேதாந்தத்தில் இதுக்கு பேரு தான் அத்தியாசம்னு பேரு, அவித்யான்னு பேரு. அந்த அத்தியாசத்தை தான் ரெண்டுன்னு பாக்குறோம் நம்ம. ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவோட போகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சொரூபம், அதான் அந்த சொரூபத்தை நான் அடைவதற்கு காரணமாக இருப்பது எதுவோ அதுதான் சையோகம் அப்படின்னு பேர். சொல்லியாச்சு. 24வது சூத்திரம் சொல்லுது. தஸ்ய ஹேதுரவித்யா, தஸ்ய ஹேதுரவித்யா, தஸ்ய ஹேதுரவித்யா. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னா அந்த சையோகத்துக்கு வந்து அத்தியாரோபம்னு போட்டுங்க. அந்த அத்தியாரோபத்துக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த 24வது சூத்திரத்துல அத்தியாசம்னு போட்டுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரம்மசூத்திரம் படிக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அத்தியாச பாஷ்யம் தனியா எடுப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். தஸ்ய ஹேத்துர் அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏத்தி வைக்கிறோம்ல, சிங்க் ஆகணும்ல, சையோகம் ஆகுது இல்ல, நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தோடையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்க் ஆகிறமே. இந்த சிங்க் ஆகணும் அப்படின்னா ஏதாவது நடுவில் ஒரு மேஜிக் நடக்கணும்ல, ஏதாவது ஒரு அச்சீவ் இருக்கணும், ஏதாவது ஒரு பேஸ்ட் இருக்கணும்ல, ஃபெவிகால் மாதிரி ஏதாவது குயிக் ஃபிக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்ட் இருக்கணுமே சுவாமி, இருந்தால் தானே ஒட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டத்தையும் ஒட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுற பேஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்ய ஹேதுர் அவித்யா. தஸ்யன்றதுக்கு அர்த்தம் சையோகஸ்ய. சையோகம் நடக்கிறதுக்கு, சையோகம்னா சம்பந்தம், ரெண்டும் தனித்தனியா இருக்கிறது ரெண்டும் ஒன்னா இணையறதுக்கு எது காரணமா இருக்கோ அந்த காரணத்துக்கு பெயர் தான் அவித்யா. மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதுல கண்ணுக்கு. இப்போ ஒரு மேக்னெட்டையும் இன்னொரு மேக்னெட்டை, ஒரு இரும்பையும் ஒரு மேக்னெட்டையும் பக்கத்துல வைக்கிறோம், இமீடியட்டா என்ன ஆயிடுது, இணைஞ்சுது. இப்போ இமீடியட்டா இணையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு மேக்னெட்டை பத்தியே தெரியாத ஆள். இப்போ நம்ம சொல்றோம் அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அது என்ன பண்ணுது, அது வந்து ஆக்கர்ஷணம் பண்ணி இழுத்துக்குது நம்ம சொல்றோம். கண்ணுக்கு தெரியுமா மேக்னெட்டிக் பவர்? கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்றதும்
இந்த தேகாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தேகாதிகள் இருக்கு. இது திருஷ்யம், நான் திரஷ்டா. இது வேற லட்சணம், இது வேற லட்சணம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, நான் தேகம் சிங்க் ஆயிடும். மேக்னெட்டும் இரும்பும் சிங்க் ஆகிற மாதிரி. அப்படி ஆகிறதுக்கு எது காரணம் சுவாமி அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி எது காரணமா இருக்கு? அவித்யா, இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா என்ன சுவாமி? அவித்யானா என்ன சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அவித்யாவுக்கு லட்சணம்னா ரொம்ப 4-5 சூத்திரங்கள்ல பார்த்துருக்கோம்ல. 4-5 சூத்திரத்துல பார்த்தோம், 4-5 சூத்திரத்துல பார்த்தோம், 17-18 சூத்திரத்துல பார்த்துருக்கோம். 4 சூத்திரத்துல பார்த்தீங்களே சுவாமி, சின்னதா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் சுவாமி. அவித்யாக்கு ஒரு லட்சணம் சின்னதா சொல்லுங்க. அவிவேகம், வேற எதுவும். அவித்யான என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சின்ன வேர்டு போட்டீங்கன்னா போதும், அவிவேகம். அவிவேகம்னு என்ன அர்த்தம்? விவேகம் செய்யாமைக்கு பேர் தான் அவித்யா. விவேகம் பண்ணுனீங்கன்னா என்ன ஆயிடும்? வித்யாவாயிடும், ஞானமாயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? இந்த வித்யாக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். விசாரம் பண்றது எதுக்குன்னா, அவிவேகத்தை போக்குறதுக்கு பண்ணக்கூடிய விசாரம். அதான் வந்து பாத்தீங்கன்னா வித்யான்னு பேர். விசாரம் பண்ணி ஒவ்வொன்றா பிரிச்சு எடுக்க. அவிவேகம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவிச்சாரம்னு சொல்லலாம். அவிவேகம்னு சொல்லலாம், அவித்யாக்கு லட்சணம். அவிவேகம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவிச்சாரம், விசாரமின்மை. அவிச்சாரம்னா விசாரமின்மை, விவேகமின்மை. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அப்படின்னு சொல்லி முடியும். இதோட இன்னைக்கு சூத்திரம் இருக்கட்டும், மீதியை நம்ம நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இதுல ஒரே இது வரைக்கும் ஒரே ஒரு சூத்திரத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணியிருக்கோம். என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டா, கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அப்பியனஷ்டம் ததன்யத் சாதாரணத்துவாத்தின் 22வது சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அநேக ஜீவவாதத்தை மட்டும்தான் நம்ம வேதாந்தத்துல இருந்து நெகேட் பண்றோம். இது வேதாந்தத்துக்கு முரண்பாடு. இது எல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கிறதுல எல்லாம் வேதாந்தத்துக்கு ஏற்புடையது.